Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் நினச்சிருக்கீங்க. இதோ இந்த பக்கம் திவ்யா அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் யார் நம்ம கூட பேச போகிறாங்க, நம்மளுடைய சந்தேகங்களை தீர்க்க வைக்க போகிறாங்கன்னா இரைப்பை குடல் மருத்துவரான டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பேர் டாக்டர் கார்த்திக் நட்ராஜன். நான் அப்போலோ மெயின் ஹாஸ்பிட்டல் கிரீம்ஸ் ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க. ஓகே டாக்டர், நம்ம வயிறு சம்பந்தமான பல விஷயங்கள் பேச போகிறோம். உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உணவுக்கும் இந்த நம்மளுடைய ஸ்டொமக்கும் என்ன ரிலேட்டட் இருக்குது டாக்டர்? காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு ஃபுட் இஸ் மெடிசின்னு சொல்லுவோம். ஸோ சாப்பாடு நம்ம சாப்பிட்றது எல்லாமே தான் இட் வில் டேக் கேர் ஆஃப் அவர் பாடி. குடலை பார்த்துங்க, குடல்லே இட் வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் பாடின்னு சொல்கிறது இஸ் ரியலி ட்ரூ. ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட், அதாவது குழந்தை வயசுலேயே நீங்கள் சாப்பிட்றது தான் அடல்ட் லைஃப்பில் உங்களை பாதுகாக்கும். ஸோ சைல்ட்ஹுட்லேயே நீங்கள் வந்து இந்த ஃபேட்டி ஐட்டம்ஸ், எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக சாப்பிடாம அவாய்ட் பண்ணிங்கன்னா அடல்ட்ஹுட்டில் ஃபேட்டி லிவர், ஹார்ட் ப்ராப்ளம், பிரெயின் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு அதெல்லாமே தடுக்க முடியும். அதே டைமில் பிக்கெஸ்ட் எபிடெமிக், பேண்டமிக்னே சொல்லுவோம், அதானது ஒபேசிட்டி, உடல் பருமன், அதை கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ண முடியும். அதானது ஃபுட் ஷுட் பி யூஸ்ட் ஆஸ் மெடிசின், அதுதான் முக்கியம். சூப்பர் டாக்டர். நேயர்களே, நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். 29860038 அல்லது 2952055554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. நம்ம கூட கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் இருக்காங்க. ஸோ ஸ்டொமக் ரிலேட்டடான பிரச்சனை ஏதாவது இருக்குது, இல்லை டைஜஷன் சரியாக ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நிச்சயம் டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இந்த இரைப்பை மற்றும் குடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் டாக்டர்? ஸோ பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா ஹியூமன் பாடி, அதாவது உடம்பில் இருக்கிற லார்ஜஸ்ட் ஆர்கனுங்கிறது என்னென்னா ஒரு பகுதியும். ஸோ இரைப்பை ஒரு பாட்டு, கல்லீரல் ஒரு பாட்டு, மண்ணீரல் ஒரு பாட்டு, அந்த மாதிரி லார்ஜஸ்ட் பெருசாக இருக்கிற ஆர்கனே வந்து குடல் தான். ஏன்னா அதில் அப்சார்ப் ஆகிற சக்தி அதில் தான் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்றது எல்லாமே அப்சார்ப் பண்ணுறது ஃபுல் குடலில், சிறுகுடல் பெருங்குடலில் தான் அப்சார்பே ஆகுது. ஸோ அது ஏன் முக்கியம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா டிசீஸோட ரூட் நம்ம சொல்கிறது, அதானது எல்லா டிசீஸும் ஸ்டார்ட் ஆகிற வந்து குடல் ப்ராப்ளம்னால தான் ஒரு தியரி இருக்குது. இதனால தான் அந்த நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியாவோட கான்செப்டே வந்தது. ஓகே. ஸோ நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியாவோட இம்பேலன்ஸ், ஸோ நல்ல பாக்டீரியா கம்மியாகுது, இல்லாட்டி கெடுதலான பாக்டீரியா அதிகமாகுது, அதுக்கு பேர் டிஸ்பயோசிஸ். இந்த ஒரு கான்செப்டை சுற்றி தான் பாதியில் இல்லை முக்கால்வாசி வியாதிகள் இதை சுற்றி தான் இருக்குது. நீங்கள் பார்க்கின்சன்ஸ்னு சொன்னாலும் சரி, மருந்து போகிறது எல்லாமே அதானது ஃபர்கெட்ஃபுல்னஸ், டிமென்ஷியா, ஹார்ட் அட்டாக்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம், ஃபேட்டி லிவர், பேங்க்ரியாஸ், அதானது டைஜஷன் ப்ராப்ளம்ஸு, உடல் பருமன், ஒபெசிட்டி, அது தவிர வந்து எல்லா கேன்சர்ஸ். ஸோ பெருங்குடல் புற்றுநோய் மட்டும் இல்லாமல் எல்லா கேன்சரும், வயிறு கேன்சர், இரைப்பை கேன்சர், கல்லீரலோட கேன்சர், என்ன கேன்சர்னு சொன்னாலும் கட் டிஸ்பயோசிஸோட இந்த கான்செப்டை சுற்றி தான் இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியம். இந்த பேரியரை மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். அதிகமாக இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கணும். சாப்பிட்ற சாப்பாடு வந்து குக்டு ஹெல்த்தியாக இருக்கணும். அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த வேர்ல்ட் சேஃப்டி டே சுற்றி இருக்குது. சுத்தமான நல்ல சாப்பாடை சாப்பிடுங்கன்னு. ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர். ரொம்ப எலாபரேட் பண்ணி எங்களுக்கு கிளியராக சொல்லிட்டீங்க. நம்ம கூட நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கேருந்து? வணக்கம் சகோதரி, நான் வேலூர்ல சுவாமிநாதன் பேசுறேன். சுவாமிநாதன் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். எஸ் சார், நான் வேலூர்ல சுவாமிநாதன் பேசுறேன் சார். வணக்கம் சார். இப்ப இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் அதிகமா வருது சார். அதே போல வந்து இப்போ இரைப்பை குடல், மலை குடல்ல வந்து புற்றுநோயெல்லாம் வர்றதுக்கான இது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்களாலையா இல்லை வந்து ஃபுட் ஹேபிட் சேஞ்சால வருதுங்களா? அது ஒரு டவுட் சார் எனக்கு. அது இல்லாம வந்து இந்த குடல் வால்ன்ற அப்பெண்டிக்ஸும் உடல் இருக்கின்ற எர்னியான்றது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு சர்ஜரி போயிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்றாங்க.
அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஹெர்னியா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். இன்றைய சூழ்நிலையில வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள், பேக்கிங் ஐட்டம் இதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. இப்ப நேற்று முந்தா நேற்று பாம்பேல வந்து ஒரு ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க, பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல வந்து எந்த விதமான உணவுப் பொருளும் ஒரு வடை, போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரிலாம் வந்து எதையும் உணவுப் பொருள் பேக்கிங் செய்யக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய காரியம் வந்து உணவுல கலந்து அது உடலுக்கு வந்து கேடா முடியுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்றாங்க. இதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம நிக்லஸ்க்கு வந்து சொல்லணும் சார். என் டவுட் வந்து நான் அந்த ரேடியோவில் கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பாக, தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் ஒரு டீட்டெயில்டாகவே கொஸ்டின் கேட்டிங்க. ஸோ இதில் மூணு பார்ட் இருக்குது உங்கள் கொஸ்டினுக்கு. ஸோ நான் ஐ ட்ரை டு ஆன்சர் ஒன் பை ஒன். கொஞ்சம் ஒரு ஓவர்லேப் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து நீங்கள் கேட்டது வந்து இந்த புற்றுநோய், அதானது இரைப்பை புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், இதுக்கான காசு. செகண்ட் வந்து ஏன் அதிகமாக இருக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னால இருக்கலாமா, எல்லாமே தான். ஸோ ஒரே ஒரு லைனில் சம்மரைஸ் பண்ணோன்னா வெஸ்டர்னைசேஷன்னு சொல்லுவோம். அதானது நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள்லாம் அந்த டைமில் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் ராகி, கேழ்வரகுகள், அந்த மாதிரி மில்லட் சாப்பாடு. அண்ட் எந்த ஒரு ஐட்டம், எந்த ஒரு இதுவும் அதிகமாக பண்ணாலே தப்பு. ஸோ இதே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு கொஸ்டின் வரும், எவ்வளோ தண்ணி குடித்தா நல்லது டாக்டர்னு. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் என்னதுன்னா, தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி குடிக்கணும் டெய்லி. ஸோ ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா சென்னை வெதர், தமிழ்நாடு வெதருக்கு வெயில் டைம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ 2 to 3 liters ஆஃப் வாட்டர் ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணணும். செகண்ட் வந்து பெருங்குடல் புற்றுநோய் வந்து கோலான் கேன்சர் ஏன் இவ்வளோ இப்போது ஹைப்பாக வந்து நியூஸில் வருதுன்னா, இது ஒரு கம்ப்ளீட்டாக ப்ரிவென்டபிள் கேன்சர், ட்ரீட்டபிள் கேன்சர். அதானது அந்த கேன்சரே வராமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ உலகத்திலே கேன்சர் வராமல் தடுக்க முடியறது வந்து 3 கேன்சர் தான். பிரெஸ்ட் கேன்சர், செகண்ட் வந்து சர்வைக்கல் கேன்சர், மூணாவது வந்து பெருங்குடல் புற்றுநோய். பிரெஸ்ட் கேன்சருக்கு மேமோகிராம் பண்ணுறோம், ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணுறோம்ல, அதே மாதிரி சர்வைக்கல் கேன்சர் லேடிஸ்க்கு வந்து பேப்ஸ்மியர் பண்ணுறோம். இதே வந்து பெருங்குடல் புற்றுநோய்க்கு கொலோனோஸ்கோப்பிங்கிற டெஸ்ட்டு இப்போது கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. உங்கள் ஏஜ் வந்து 45 years, 45 வயசு தாண்டிட்டிங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் பண்ணால் பெருங்குடல் புற்றுநோயை கம்ப்ளீட்டாக தடுக்கலாம். ஏன், சின்ன கட்டியாக தான் எல்லா கேன்சர், எல்லா புற்றுநோயும் கட்டியாக தான் ஸ்டார்ட் ஆகும். அதே டைமில் அந்த கட்டியை தூக்கிடுவோம். ஸோ சின்ன பாலிப்னு சொல்லுவோம். அந்த பாலிப்பை நம்ம தூக்கிட்டோம்னா புற்றுநோயே வராமல் நம்ம அதை தடுக்கலாம் கம்ப்ளீட்டாக. இதே வந்து ஸ்டமக் கேன்சர் பார்த்தீங்கன்னா H. pyloriங்கிற ஒரு பாக்டீரியானால காமனாக காஸ் ஆகும். இது வந்து ஒன் ஆஃப் த காசஸ். ஸோ H. pylori வந்து மோஸ்ட் காமன். ஸோ WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேயே உலகத்திலே இதை கிளாஸ் 1 கார்சினோஜன்னு இதை டிக்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பாக்டீரியா உங்கள் வயிறில் இருக்குன்னா கட்டாயமாக நம்ம அதை ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அதை தேடிண்டு போக தேவையில்லை. அதானது ஐயோ எனக்கு வந்து இப்போது கேன்சர், வயிறு கேன்சர் வரப்போகிறதே, அந்த பாக்டீரியா இருக்கா டாக்டர் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், ஆசிடிட்டி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கட்டாயமாக அந்த செக் பண்ணால் அது பாசிட்டிவாக வந்து அதை ட்ரீட் பண்ணிங்கன்னா அந்த கேன்சர் வராமல் அதை தடுக்கலாம். இதே வந்து கேன்சர் வந்தவங்களை வந்து, ஸோ உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர் இருக்குது, பெருங்குடல் புற்றுநோய் இருக்குன்னா நீங்கள் வந்து உங்கள் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை பார்த்து, வயிறு மருத்துவரை பார்த்து இந்த கொலோனோஸ்கோப்பிங்கிற இந்த டெஸ்ட் வேணும். ஏன்னா எங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 years பிஃபோர், 35 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், அதை வராமல் தடுக்கலாம். அதே டைமில் உணர்குழாய் கேன்சர், வயிறு கேன்சருக்குன்னு ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பாசிட்டிவாக இருக்கோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த டெஸ்ட் பண்ணி அதை தடுக்கலாம். செகண்ட் வந்து ஆசிடிட்டி ப்ராப்ளம் ஏன் வருது அதிகமானா, ஸ்ட்ரெஸ்ஸுனால வரலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, வெளி சாப்பாடு, எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக இருக்குது, இல்லாட்டி ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப இனிப்பாக சாப்பிட்டோம், இல்லாட்டி ரொம்ப காரம் போட்டு சாப்பிட்டோம்னாலும் இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சர்டன் பிளட் குரூப்ஸ்னால அல்சரும் ரிஸ்க் இருக்குது. கேன்சர் ஓவராலாகவே ஏன் அதிகமாக வருது, ஏன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் காசஸ். கேன்சருக்குன்னு ஒரே ஒரு ஃபேக்டர் இல்லை. ஜென்ரலாக சொல்லணுன்னா ஈட் ஹெல்தி, பிளென்டி ஆஃப் வாட்டர் எடுத்துங்க, ரொம்ப அதிகமாக பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப அதிகமான எந்த ஒரு பொருளும் யூ ஷுட் நாட் டூ. எந்த அடிக்ஷனும் இல்லாமல், ஸ்மோக்கிங் பண்ணாமல், ட்ரிங்க்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது, அவாய்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் அடிக்ஷன், யூ வில் லீட் அ லாங் அண்ட் ஹெல்தி லைஃப். ஹெர்னியா பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ராப்ளம் சார். ஆக்சுவலாக ஹெர்னியா வந்து எல்லாருக்கும் வராது, சர்டன் இண்டிவிஜுவல்ஸ்க்கு தான் வரும். ரொம்ப இருமின்தாங்க, வயரோட வால் கொஞ்சம் வீக்காக இருக்குது,
இல்லாட்டி குடல் அங்கே போய் ஸ்டக் ஆகிருக்குன்னா மட்டும்தான் வரும். அதே மாதிரி அப்பெண்டிக்ஸுங்கிற ஒரு ப்ராப்ளம், அப்பெண்டிசைட்டிஸ்னு சொல்லுவோம், அப்பெண்டிக்ஸோட வீக்கம். அது வந்து யூஸ்வலாக சைல்டு ஏஜ் குரூப்பில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெக்கேட் ஆஃப் லைஃப், அதாவது 20 வயசு 30 வயசு வரை தான் பார்ப்போம் காமனாக. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா we can either medically or surgically treat it. ஓகே, சுவாமிநாதருடைய கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டீங்க டாக்டர். தேங்க்யூ. நேர்களே, நம்ம கூட கார்த்திக் நடராஜன் இருக்காங்க, கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட். அவர் குடல் சம்பந்தமான பல விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இருந்து? குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார், உங்க பேர் சொல்லுங்க. கும்பகோணத்துலேருந்து சுரேஷ் பேசுகிறேன். சுரேஷ், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் சார். எனக்கு நாக்கில் ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருந்தது. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன். பட் கம்ப்ளீட்டாக எல்லாம் செக் பண்ணார், எல்லாமே நார்மலாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் பிளட் டெஸ்ட்டில் பி காம்ப்ளெக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் பி காம்ப்ளெக்ஸ் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும், எடுத்துட்டா சரியாகும் அப்படின்னார். அப்புறம் ஆயுர்வேதிக் எடுத்துட்டேன், இப்போ பரவாயில்ல, இப்போ எனக்கு 90% கம்மியாகிருக்கு. அப்புறம் எப்படி நேச்சுரலாக எப்படி பி காம்ப்ளெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லுங்க. ஸோ நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸை பார்த்து பர்னிங் மவுத் சிண்ட்ரோம் இல்லைனா பர்னிங் டங் சிண்ட்ரோம் இருக்கலாம். அது காமனாக B12 பி காம்ப்ளெக்ஸ்னு இல்லை, B12 விட்டமின் B12 டெஃபிஷியன்சினால இருக்கலாம் சார். இது காமனாக வந்து யூஸ்வலாக நம்ம நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணும், நரம்பு அஃபெக்ட் பண்ணும். ஸோ வெறும் வாயில் மட்டும் இல்லை, பாடி ஃபுல்லாக நரம்பு இருக்குது. ஸோ எங்கெல்லாம் நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்கோ அதான் டிங்லிங்னு சொல்லுவோம், அதான் உறுத்தர மாதிரி இருக்குது. காலில் வந்து சொல்லுவோம், கையில் சொல்லுவோம். உங்களுக்கு வாயில் அந்த மாதிரி சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால பர்னிங் வந்து ஒன் ஆஃப் த சென்சேஷன்ஸ், அதானது ஒன் ஆஃப் த கஸ்டேட்டரி சென்சேஷன்ஸ். ஸோ காரமாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம், இனிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பர்னிங் வந்து அந்த ஒன் ஆஃப் த சென்சேஷன்ஸ். B12 டெஃபிஷியன்சினால இருக்கலாம். ஸோ வெஜிடேரியன்ஸில் வந்து கரெக்ட். ஸோ பி காம்ப்ளெக்ஸுங்கிறது இஸ் கம்ப்ளீட் set of B vitamins B1 to B12 இருக்கு. காமனாக வந்து B1, B3, B6, B9 வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாமே க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். ஸோ எல்லா காய்கறி வகைகள்லாம் இருக்கும். கீரை சாப்பிட்டிங்கனாலே போகிறோம், அந்த மாதிரி நேச்சுரல் சோர்ஸஸ் இருக்குது. B12க்கு அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த வெஜிடேரியன் சோர்ஸும் கிடையாது. B12க்கான ஒன்லி சோர்ஸ் வந்து நான் வெஜிடேரியன் தான். அட்லீஸ்ட் முட்டை இல்லைனா பேசிக் நான் வெஜிடேரியன் என்ன சாப்பிட்றீங்கன்னாலும். இல்லாட்டி தோஸ் ஹூ டோன்ட் கன்சியூம் விட்டமின் B12 வந்து ஒன்றில் இன்ஜெக்ஷன் தெரப்பி வழியாக அதை ஏற்றலாம். அது குவிக்கர் அண்ட் அது டெய்லி எடுக்கிற மாதிரி இருக்காது. இல்லாட்டி நீங்க டேப்லெட் ஃபார்ம்ல அதை எடுத்துக்கலாங்க. டேப்லெட் எடுத்துக்கலாம் இல்லையா டாக்டர்? ஆமா, தாராளமா எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய சயின்டிஃபிக் விஷயங்களும் எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே நேயர்களே, நீங்களும் டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னா 29860038 அல்லது 2952055554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யாருங்கிறது? ஹலோ, திருப்பத்தூர் மாவட்டம் அடித்தூர்ல இருந்து புகழேந்தி பேசுறேன் மேடம். புகழேந்தி சார், டாக்டர் இருக்காங்க. கொஸ்டினை கொஞ்சம் ஷார்ட்டா கேட்டுருங்க. இல்ல, உங்க நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்குது, பாடல்கள்லாம் நல்லா இருக்குது மேடம். நன்றி சார். டாக்டர் கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுமா? இல்ல மேடம், இந்த நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, அதுக்கு மேடம் பண்ணா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே நேர்களே, டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னா 29860038 அல்லது 2952055554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? டாக்டர் சாருக்கும் மேடக்கும் இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. அடையாளப்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். ஆசீர்வாதம் டாக்டர் இருக்காங்க. டாக்டர் பேசுறேன் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம் சார், பேசுங்க சார். ஆசீர்வாதம் பேசுறேன் சார். சென்னை அடையாளப்பட்டில இருந்து பேசுறேன் சார். கேஸ் ப்ராப்ளம் எதனால வருது சார்? ஓகே, ஸோ கேஸ் ப்ராப்ளம் வந்து எதுனாலன்னு சொல்கிறது ஒரே ஒரு லைனில் சொல்ல முடியாதுங்க. இது வந்து பல ப்ராப்ளம்னால இருக்கலாம். ஆசிடிட்டி ப்ராப்ளம்னால இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸு ப்ராப்ளம்னால இருக்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப காரமான இல்லைன்னா எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக இருந்தாலும் வரலாம். இது வந்து வயிறு ரிலேட்டடு. இதே வந்து உணர்குழாய் வந்து கொஞ்சம் எங்கே வயிறை ஜாயின் பண்ணுறதோ அதுக்கு அந்த இடம் கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா ஆசிட் ரீஃப்ளக்ஸோட டெண்டன்சி அதிகமாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் அஜீர்ணம், அதானது நம்ம ஜீரண சக்தி வந்து கம்மியாக இருந்து கணையம் ப்ராப்ளம், பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம்னாலும் வரலாம். ஸோ கணையம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுனால இல்லாட்டி ஏதோ ஸ்மோக்கிங் டொபாக்கோ எடுத்ததுனால கொஞ்சம் வீக் ஆகிருக்கலாம், அந்த ப்ராப்ளம்னால வரலாம். வயிறு கேஸ்ன்னு சொல்கிறது வந்து ஏப்போனால இருக்கலாம், கீழேருந்து கேஸ் அதிகமாக பாஸ் பண்ணுறோம்
அதனால இருக்கலாம். வயிறு உப்பசம்னாலும் பேஷண்ட்ஸ் வந்து கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான இது என்னதுன்னா, நம்ம சாப்பாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப காரமான சாப்பாடு, ரொம்ப அதிகமான எண்ணெய் பதார்த்தங்கள் அவாய்ட் பண்ணணும். டைம் டு டைம் சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், அதுதான் முக்கியம். அது நம்ம சைட்லேருந்து பண்ணோன்னாலே பாக்கி உடம்பு பார்த்துக்கும். இதே ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஏதோ கல்லீரல் ப்ராப்ளம் இருக்குது, கணியம் ப்ராப்ளம் இருக்குது, இறப்பை ப்ராப்ளம் இருக்குன்னா கட்டாயமாக உங்கள் டாக்டரை பார்த்துட்டு செக் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே தேங்க்யூ டாக்டர். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சந்திரசேகர் டாக்டர் இருக்காங்க. கண்டிப்பா டாக்டர், இந்த வயிறுல குறிப்பிட்டு இந்த குடல்ல நல்ல வகையான அந்த கிருமிகள் அப்படிங்கறது இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பிரச்சனை தரக்கூடிய கிருமிகள் அப்படிங்கறதும் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கு, கேஸ் மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு காரணம்னு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ட் கேஸ்ட்ரோ தொடர்பான ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் வருது, அதாவது சாப்பிட்டா எது கழிக்கிறது. என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க, 65 வயது ஆகுது. அவங்களுக்கு எது கழிக்கிறாங்க, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறாங்க. அவங்க வந்து கேஸ் அடிக்கடி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதை வந்து போக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா டாக்டர்? ஓகே, ஸோ பேசிக்காக இந்த நல்ல கிருமி கெட்ட கிருமி நீங்கள் சொன்ன இது கான்செப்ட் தான் நான் முன்னாடியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து இது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா டிஸ்பயோசிஸ்னு சொல்லுவோம். பயோம்னா என்னதுன்னா, இது நம்ம உடம்புல இருக்கிற நல்ல கிருமியும் கெட்ட கிருமியும் சரி, அது ஒரு பேலன்ஸில் இருந்தால் தான் நம்ம பாடி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். இந்த கிருமியோட பேலன்ஸ் வந்து நம்ம சமீபத்தில் பண்ணுற ஆக்டிவிட்டினால் மாறாது. நம்ம குழந்தை வயசுலேருந்தே நம்ம என்ன சாப்பிட்றோமோ, எப்படி வளர்கிறோம், எந்த விதமான சாப்பாடு சாப்பிட்றோம், அது பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து திடீர்னு பஞ்சாபில் போய் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சாப்பாடு ஒத்துக்கலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ரீசன் காரணமே என்னதுன்னா, அவங்க கட்டுக்கு வந்து அது பழகலை. அது முன்னாடியே அவங்க வீட் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சப்பாத்தி ரோட்டி சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அந்த டைஜஷன் பவர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் ஒன்லி த டைஜஷன் பவர், இந்த கிருமிக்கு அந்த பழக்கம் இல்லை. ஸோ இதே வந்து வீட்டிலேயே சாப்பிட்றவங்க வந்து திடீர்னு வள்ளி சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் இந்த மாதிரி கேஸ் வருது. நீங்கள் சொல்கிறீங்களா உங்கள் ரிலேட்டிவ்க்கும் அது ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ப்ராப்ளம் வருது. வீக் கட் இம்யூனிட்டின்னு இருக்கலாம். அதானது வந்து இந்த பாக்டீரியா கிருமியோட பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். இது வந்து நம்ம பாதுகாக்கிறது வந்து நம்ம கையில் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நம்ம அதிகமான தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கக்கூடாது. டாக்டர்கிட்ட கேட்காம ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கக்கூடாது. ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறோன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஆன்டிபயோட்டிக் இருந்தால் மட்டும்தான் எடுக்கிறோம். இப்போ திடீர்னு ஒரு இருமல் சளி வந்திருக்கு, திடீர்னு நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம்னா அதனாலும் குடல் அஃபெக்ட் ஆகலாம். சாப்பாடில் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபான சாப்பாடு, நல்லா சமைச்சு சூடாக்குன சாப்பாடு, ஸோ கோல்டு ஃபுட், ஸ்டோர்டு ஃபுட், ஸ்டோரேஜில் இருக்கிற ஃபுட்டு, அந்த மாதிரி சாப்பிட்டோன்னாலும் அதில் வந்து கிருமி அதிகமாக இருக்கலாம். ஸோ இதே வந்து சொல்கிறோம், வெளியில் போய் சாப்பிட்றீங்கன்னா குக்டாக சாப்பிடுங்க. ஸோ ஏதாவது இட்லி தோசை சாப்பிட்ணுன்னாலும் சட்னி தொட்டுக்காமல் சாம்பார் தொட்டுங்கன்னு ஏன் சொல்கிறோன்னா, அந்த சாம்பாரை வந்து சூடாக்கி தந்துருக்காங்க, சட்னிக்கு வந்து வரும் தண்ணி போட்டு தந்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, அந்த கிருமி வந்து அந்த டெம்பரேச்சரில் அந்த இது தாங்காது. ஸோ உங்கள் குடலை பாதுகாக்கும். ஸோ இது ஒரு கான்செப்ட் ஆஃப் இது. ஸோ எல்லாருக்கும் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லாட்டி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக லூஸ் மோஷன் வரவங்க எல்லாருக்கும் இந்த பாக்டீரியல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறதும் தப்பு. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ். நீங்கள் சொல்கிறது அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கட் மைக்ரோபயோம் அனாலிசிஸ்னு ஒரு டெஸ்ட் வந்திருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் அப்போலோ 1ங்கிற இடத்துல நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அது பண்ணுறோம். இதில் வந்து என்னென்னா, உங்கள் குடலோடு இருக்கிற மெஜாரிட்டி பாக்டீரியா வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம். ஒரு மோஷனோட ஒரு டெஸ்ட் கொடுப்போம். அதில் வந்து நல்லது பாக்டீரியா எவ்வளோ இருக்குது, கெட்ட பாக்டீரியா எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணியும் பார்க்கலாம். இப்போத்துக்கு அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து இஸ் இந்த பேசிக் இது. பட் ஃபியூச்சர் தெரப்பி எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குடலோட பாக்டீரியாவும் டிஃப்ரெண்ட், நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ மாதிரி. ஸோ எல்லாருக்கும் வந்து அது டார்கெட்டட் தெரப்பியாக கொடுக்கறது வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒன் ஆஃப் த வேஸ் ஆஃப் ட்ரீட்டிங்.
ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு நம்ம கேஸ்ட்ரிக் நிறைய பற்றி இருக்குங்க. பேசும்போது. ரொம்ப விளக்கமா சொன்னீங்க டாக்டர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். நீங்கள் ஸ்டோர்டு ஃபுட் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி. இப்போ ஃபீடிங் மதர் ஃபீட் பண்ணாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம வெளிநாட்டிலலாம் பார்த்துருப்போம், இந்த பால்லாம் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து குழந்தைக்கு எந்த மாதிரி விதமான ஸ்டொமக் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாதா? ஸோ ஐ திங்க் ரொம்ப நல்ல கேள்வி இது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேயே ஐ வில் ஸ்ட்ரெஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னதுன்னா, ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலோட முக்கியமாக எந்த இதுவும் கிடையாது. அதில் வந்து எல்லா நியூட்ரன்ஸும் இருக்குது. அட்லீஸ்ட் டில் 6 months 6 மாதம் வரை எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம். அதை ஏன் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பல காரணம் இருக்கும். ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, மதர் வந்து ஒர்க்கிங் மதராக இருக்கலாம், இல்லாட்டி மில்க் அவுட்புட் அதிகமாக இருக்கலாம், இல்லாட்டி குழந்தை வந்து அந்த டைமுக்கு அந்த பால் எடுக்காமல் இருக்கிறதுக்கு வர விஷயம் ஏதாவது ரீசன் இருக்கும். ஸோ அந்த பாலை ஸ்டோர் பண்ணுறது வந்து இஸ் டு என்ஷோர் தட் அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டைம் எப்போ குழந்தைக்கு சப்போஸ் பேபி க்ரை பண்ணுறது அழறதுன்னா அந்த டைமில் அந்த பால் கொடுக்கணும். இல்லாட்டி குழந்தை தூங்குறது, ஸோ இப்போ கொடுக்க முடியல, ஆனால் மதரோட பிரெஸ்ட் என்கரேஜ் ஆகுது, ஸோ அதுக்கு அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு யூ கேன் ஸ்டோர் இட் ஃபார் அப் டு 24 hours in the freezer or in the fridge for 8 to 10 hoursனு they'll say காமனாக. ஸோ அது வந்து அந்த டைமுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நியூட்ரிஷன் அப்படியே இருக்கும். ஓகே. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணாலும் அதை பண்ணக்கூடாது. யூ கேன் thaw it. அதை வந்து திரும்ப அதை மில்க்கு நம்ம நார்மலாக பாயில் பண்ணுற மாதிரி பாயில் பண்ண மாட்டோம், வார்ம் வாட்டரில் வச்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸோ அது வந்து தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் வேஸ் ஆஃப் டூயிங் தட். அது ஃப்ரீக்வெண்ட்டாக பீடியாட்ரிஷியன்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே. பட் அந்த ஸ்பெசிஃபைடான டைம் ஃப்ரேம்க்கு நம்ம கட்டாயமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஒரு பெரிய பதில் கிடைச்சிருக்கோம் நிறைய தாய்மார்களுக்கு. வணக்கம் FM ரெயின்போ, யார் எங்கேருந்து? சார் உங்கள் பேர் சொல்லலாம். ஹலோ, வணக்கம் சார். அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? பண்ணிடுவோம். இது நான் கும்பகோணத்திலிருந்து பேசுறேங்க, பக்கிரிசாமி. ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார். இதை பண்றேன். இந்த சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். அது வந்து எனக்கு ஒன்று இந்த லெஃப்ட் கை வந்துங்க அப்படியே மரத்து போகுது. ஓகே. அது டாக்டர்கிட்ட காமிச்சு மாத்திரை சாப்பிட்டேன், செம்பு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, அது ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படியும் இருக்கு. அது என்ன செய்யுது? ஓகே, உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா? ஆமாம் சார், சுகர். ஸோ சுகருக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கா? ஆனால் கொஞ்சம் ஏறுது இறங்குது அப்படி இருக்கு. இல்லை, ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி கை மறுத்து போகுது வந்து காமன் காஸ் பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம்னால இருக்கலாம், இல்லாட்டி அங்கே ஏதாவது நரம்பு ஏதாவது ப்ரெஸ் ஆனால் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ஜென்ரலாகவே லெஃப்ட் கையிலேருந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு கையில் ஆரம்பிக்குதுங்க, இப்படி ஷோல்டர் வரையும் போயிடுது. ஸோ அதுனா பேசிக்காக ஏதாவது நர்வ் ப்ரெஸ் ஆகுதா இருக்கும், உங்கள் கழுத்துக்கிட்ட ஏதாவது ஸ்பாண்டிலோசிஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம். நீங்கள் இதுக்கு நரம்பு டாக்டரை தான் பார்க்கணும். ஆமாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் FM ரெயின்போ, யார் எங்க இருந்து? வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ண முடியுமா? ஓகே மேடம். டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. குமார் பேசுறேன் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து நம்பருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்பிட்டா மட்டும் அவர் வந்து வயிறு வலிக்குதுன்றார் சார். அவரு மற்றபடி எது சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு, ஆனால் மட்டன் சாப்பிட்டா மட்டும் வயிறு வலிக்குன்றாரு. அது எதனால வருது சார்? இது மாதிரி வயிறு வலிக்கிறதுங்கிறது மேல் வயிறு தான் சொல்றாரா? இல்லை, அடி வயிறு அடி வலிக்குதுன்றாரு. ஏன்னா நேற்று ஒரு பங்குக்கு நம்ம மட்டன் சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த மாதிரி வயிறு வலிக்குதுன்றாரு. அது எதனால வருது சார்? ஓகே, மட்டன் சாப்பிட்டா மட்டும் அது வருதுன்னா யூஸ்வலாக அது வந்து ஜீரண சக்தி கம்மியாக இருந்தாலும் இருக்கலாம். மட்டனில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனும் அதிகம், கொழுப்பு சதவீதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் யூஸ்வலாக மட்டன்லேயே நம்ம சொல்கிறது இன்பில்ட்டாகவே அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் பதார்த்தங்கள் உள்ளே அந்த மசில்குள்ளேயே ஃபேட்டு கொழுப்பு இது இருக்கும். என்ன பதார்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடையில் கூட இந்த பஜ்ஜி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரணம் ஆக மாட்டேது, அது வயிறு உப்பசமாக இருக்குது. கரெக்டு. ஸோ அதுக்கு பேசிக் இதுனா நம்ம நார்மலாகவே ஜீரணத்துக்கு ஈஸியஸ்ட் டு டைஜஸ்ட் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம். அதானது ப்ரோட்டீன் வந்து நம்ம சாப்பிட்றது மட்டன், ஆயிலி ஐட்டம் சாப்பிட்றது, ஃபேட்ஸு, ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் கொஞ்சம் டிஃபிகல்ட், ஜீரணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மட்டன் வந்து சமைக்கிறாங்க அந்த மாதிரினா மசாலா தவிர அதில் ஆயிலும் போடுவாங்க, மட்டன்லேயே உள்ளேயே
அந்த உள் சத்துலேயே கொஞ்சம் கொழுப்பு சதையும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கும். ஸோ அதை டைஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளமே இருக்கும். இந்த மாதிரி இது இருக்குன்னா யூஸ்வலாக இது ஏன் ஜீரணத்துக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு யூஸ்வலாக கணையம் தான் மெயின் காசு. இதை தவிர வந்து சம்டைம்ஸ் வந்து வயிறில் புண்ணு, வயிறு ப்ராப்ளம், ஆசிடிட்டின்னு சொல்கிறத விட ஆசிட் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனாலும் இது வரலாம். ஸோ கட்டாயமாக அவர் வந்து ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை பார்க்க சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் நேயர் இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? கார்த்திக் பேசுமாம்லம். கார்த்திக் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள். எனக்கு வந்து ஏப்பம் கொஞ்சம் சவுண்டாக இருக்கு ரொம்ப. ஓகே, எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம்? அண்ட் நீங்கள் வந்து இந்த ஏப்பம் ப்ராப்ளம் வந்து சாப்பிட்ட அப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடியா? கொஞ்சம் டீட்டெயில். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சிக்ஸாக வருது சார் ஏப்பம். எனக்கு ரொம்ப சவுண்டாக வருது. அது என்ன காரணம்? ஓகே, அண்ட் ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் ஏப்பம் வர்றது வந்து நார்மல் தான். அதானது வந்து கேஸ் வந்து மேலேருந்து கீழேருந்து எப்படியாவது எஸ்கேப் தான் ஆகும். சாப்பிட்ட அப்புறம் ஏப்பம் அதிகமாக வருதுன்னா ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து ஆசிட் ரீஃப்ளக்ஸ், ஜிஆர்டின்னு சொல்கிறது. செகண்ட் வந்து ஏரோஃபேஜியா, அதானது நீங்களே காற்று முழுங்கி அந்த யூஆர் பிரிங்கிங் இட் அவுட், ஏப்பமாக வெளில வருது அதுன்னு. ஸோ அது செகண்ட் காஸ். ஏரோஃபேஜியான்னு சொல்கிறது அது ஒரு அக்வயர்டு இது. அதானது அந்த நீங்கள் அந்த ஏப்பமாக விட்டால் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்குது, அதனால தான் அது பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இதில் பேசிக்காக பிஹேவியரல் சேஞ்ச் தான் பண்ணோம். பட் சப்போஸ் இது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் சமீபத்தில் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, முன்னாடி இந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்கலை. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னதுன்னா சாப்பாடு டைம் டு டைம் சாப்பிடணும், காரமான ஐட்டம் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். என்ன பண்ணணுங்கள் எல்லாம் யூ ஹவ் டு அவாய்ட் ஃபார் சம் டைம் அட்லீஸ்ட். ஸோ என்னன்னா இது தவிர உங்களுக்கு கண்டினியூஸாக இது இருந்துகிட்டே இருக்குன்னா பேசிக்காக ஆசிட் கம்மி பண்ணுற ஒரு மாத்திரை கொடுப்போம். பேண்டோப்ரசோல், ரெபேப்ரசோல், ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா டெஃபினட்டாக ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை பார்த்து யூ ஷுட் சார்ட் இட் அவுட். ஏன்னா இது வந்து யூ மே நீட் ஃபர்தர் தெரப்பி பேஸ்ட் ஆன் இந்த என்ன ப்ராப்ளம்னு ரூட் காஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் இதில். தேங்க்யூ. ஓகே டாக்டர், நேர்களே நம்ம கூட இருப்பை குடல் மருத்துவரான டாக்டர் கார்த்திக் நடராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. ஸ்டொமக் ரிலேட்டடான பல பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும், அண்ட் இந்த ஃபுட் சேஃப்டி டேக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி டாக்டர் நம்ம கூட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை நிச்சயமாக டாக்டர் கிட்ட கேட்கலாம். 29860038 அல்லது 2952055554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன். ராணி டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். என் பையன் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து என்னது அப்படின்னா 3 வேளை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னான்னா, இல்ல 3 வேளை சாப்பிடக்கூடாது, ஸ்டமக் ஃபுல்லாவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டயட், இது ஒரு வகை டயட் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து சாப்பிட்றதே கிடையாது. சும்மா ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு படுத்தேன். இது கரெக்டு தாங்க டாக்டர்? அந்த டவுட் பேசுறேன். ஸோ அவங்க வந்து பயங்கரமான டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ டயட்டில் வந்து இப்போது ரீசெண்டாக இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கம்மியாக சாப்பிட்றது, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 8-10 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது காமனாக இருக்குது. இட்ஸ் அச்சீவிங் குட் வெயிட் லாஸ். மெயினாக வெயிட் லாஸு டயட்டிங்க்கு தான் பண்ணுறாங்க. இதே டைமில் வந்து இந்த மாதிரி ரொம்ப கேப் விட்டுட்டு சாப்பிட்றவங்க வந்து ஆசிட் ரீஃப்ளக்ஸ் ப்ராப்ளம், அல்சர் இருக்கிறவங்க அதை புவராக டாலரேட் பண்ணாங்க. அதானது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதிகமாக இந்த நெஞ்செரிச்சல், அந்த வயிறு உபசம், ஏப்ப ப்ராப்ளம் எல்லாம் அதிகமாகுது. அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி டயட்டை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அவாய்ட்னு தான் சொல்லுவோம், கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது தேவையில்லை. யூ கேன் டூ இட். கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 3 வேளையும் சாப்பிட்ணுன்னு சொல்கிறது எப்படின்னா, ஆசிடிட்டி இருக்கிறவங்க, ஆசிட் ரீஃப்ளக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கம்மியாக சாப்பிட சொல்லுவோம். ஸோ ஸ்ப்ளிட் யுவர் மீல்ஸ்னு தான் சொல்லுவோம். அதிகமாக சாப்பிட சொல்ல மாட்டோம். நீங்கள் நார்மலாக சாப்பிட்றதே எவ்ரி 3 to 4 ஹவர்ஸில் சாப்பிட்டிங்கன்னா, ரவுண்ட் த கிளாக் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பாடிக்கு அந்த மாதிரி நியூட்ரிஷனும் வரும், அந்த ஆசிட் சிம்டம்ஸும் வராமல் இருக்கும்னு. முன்னாடிலாம் சொல்லுவாங்கல்ல, நொறுங்க தின்னா 100 வயசு, நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இப்போ
அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பட் அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லைல்லம்மா இப்போ. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப முக்கியம் இருக்கிற இதில். நம்ம ட்ராவலும் இப்போ வந்து அந்த டைமில் எல்லோரும் சைக்கிள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக தான் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ காரு பஸ்ஸுன்னு தான் பண்ணுறோமே. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்து இருக்குது. இஃப் மெட்டபாலிசம் ரேட் நல்லா இருக்குன்னா நிறைய சாப்பிட்லாம், அதிகமாகவே சாப்பிட்லாம். ஆமாம். ஓகே ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஒரு அம்மாவுடைய பெரிய கஷ்டமே இதுதான், பசங்க என்ன கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர், அடிக்கடி அஜீரணம் ஏற்படுறதுக்கான முக்கிய காரணம் என்ன டாக்டர்? ஸோ பேசிக்காக அஜீர்ணங்கிறது இஸ் இன்டைஜஷன்னு காமனாக சொல்லுவாங்க. இது வந்து இதில் மல்டி ஃபேக்டோரியல், ஒரே ஒரு காரணம்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். கணையம் ப்ராப்ளம், அதான பேங்க்ரியாஸ் வீக்காக இருக்குது, இல்லைனா ஃபேட்டி பேங்க்ரியாஸ், கொழுப்பு சதை அதிகமாக இருக்குது அதுலனா, அந்த மாதிரி இதில் அஜீர்ணம் வரும். அதுக்கு மோஸ்ட் காமன் காஸ் பார்த்திங்கன்னா பேங்க்ரியடைட்டிஸ் வந்திருக்கும். இல்லாட்டி அவங்க வந்து பீரியாடிக்காக அவங்க பாடியை ஏதாவது ஒரு அடிக்ஷன்னால் அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் ப்ராப்ளம்னால, இல்லாட்டி ஸ்மோக்கிங், டொபாக்கோ யூஸ்னால. சம்டைம்ஸ் வந்து அது ரெண்டும் இல்லாமல் சில மெடிக்கேஷன்ஸ்னால ரேராக வரலாம், இல்லாட்டி வயிறு அடிப்பட்டதுன்னா அந்த மாதிரியும் வரலாம். இது தவிர வந்து ஆசிடிட்டி ப்ராப்ளம்னு காமனாக ரெஃபர் பண்ணுற பேஷண்ட்ஸும் சம்டைம்ஸ் வந்து இந்த அஜீர்ண ப்ராப்ளம் தான் மெயினாக இருக்கும். நம்ம நிறைய தடவை எண்டோஸ்கோப் போட்டு பார்க்கறச்ச வயிறு நல்லா தான் இருக்கும். பித்தப்பை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஃபங்க்ஷன் கான்ட்ராக்ஷன் ரொம்ப வீக்காக இருக்குன்னா அதனாலும் வரலாம். வெரி ரேர்லி அல்சர் ப்ராப்ளம், இல்லாட்டி நம்ம இறப்பை வயிறு வந்து ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ப்ராப்பராக ஆசிட் அவுட்புட் சரியாக இருக்காமல் இருக்கிறதுனாலும் இந்த ப்ராப்ளம் வரலாம். ஓகே. ஸோ ஒரே காரணம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஃபஸ்ட்டாக நம்ம பேசணும்ல, இந்த பாக்டீரியா நல்ல கிருமியும் கெட்ட கிருமியோட பேலன்ஸ் ப்ராப்ளம்னாலும் இது வரலாம். ஸோ ஓவராலாக இது தடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் டு டைம் சாப்பிட்றது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றது. அதே டைமில் எல்லோரும் வந்து டெய்லி இதை சாப்பிட்றோம் மற்ற கஷ்டம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் இண்டல்ஜ் வீக்கெண்ட்ஸில் மட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு மீல் அவுட் சைடு இஸ் ஓகே. பட் சாப்பிட்ற சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றது வில் என்ஷூர் தட் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது. டைம் டு டைம் சாப்பிட்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து? ஹலோ, லைனில் இருக்கீங்க சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். பவுல்டிலேருந்து பேசுகிறேன் சார். சார் முன்னாடி ஒரு மேம் வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி ஒரு மேம் பேசியிருந்தாங்க, சாப்பிட்ட உடனே ஞாபகம் வருதுன்னு. ஆமாம், எனக்கு சாப்பிட்ட உடனே வாசனை வேலை கேஸ் போய்கினே இருக்கு சார். ஓகே. இது வந்து ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 5 நிமிஷம் இப்படியே 1 மாசம் வரைக்கும் இருக்கு சார். ஓகே. எவ்வளோ 5 வருஷமா இப்படி இருக்கு? இல்ல 1 மாசமா ஒரு 40 நாளா இருக்குன்னு வச்சுங்க சார். ஓகே ஓகே ஓகே. 1 மாசமா இருக்கு. மற்றபடி சொல்லுங்க சார். மற்றபடி நார்மல் சொல்ல அதை பத்தி எதுவுமே வரல, பிரச்சனை இல்லை. ஓகே. அந்த சாப்பிட்ட உடனே தான் அது மாதிரி ஒரு 2 வாட்டியோ 3 வாட்டியோ வருது, அப்புறம் ஸ்டாப் ஆயிடுது. ஓகேங்க. ஸோ நான் உங்ககிட்ட இதான் சொல்லியிருந்தேன், கேஸ் வருது, அதானது ஏப்பமாக வரலாம், கீழேருந்தும் கேஸ் பாஸ் பண்ணலாம், அது நேச்சுரல் ப்ராசஸ் தான். ஸோ நம்மளுக்கு அந்த ப்ளோட்டிங், வயிறு உபசங்கிற சென்சேஷன் வந்தாலே அது கேஸ்னால தான் நம்ம பர்சீவ் பண்ணி ஒன்றில் வந்து நம்ம ஏப்பமாக எடுத்துடுவோம், இல்லாட்டி கீழேருந்து போகும். ரீசெண்டாக 1 மாதம் இல்லாட்டி 40 நாள் 2 மாதமாக உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னா அது யூஸ்வலாக என்னென்னா காமன் காசஸ் பார்த்தீங்கன்னா அஜீர்ணனால, ஜீரண சக்தி கம்மியானால, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது 1 மாதம் 2 மாதம் முன்னாடி சாப்பிட்டதும் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காமல் ஏதாவது மைல்டாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி கிருமி பற்றியும் பேசியிருந்தோம், அந்த நல்ல கிருமி கெட்ட கிருமி வந்து இம்பேலன்ஸ் ப்ராப்ளம்னாலும் இது வரலாம். பொதுவாக சொல்லணுன்னா ஒரே ஒரு காரணம் சொல்கிறது கஷ்டம், ஏன் வருதுன்னு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே சார். அதானது எக்ஸாமின் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவோம். டயபிட்டிஸ் சரியாக கண்ட்ரோலாக இல்லை, இல்லாட்டி ரொம்ப லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப நாளாக பல வருஷமாக இந்த டயபிட்டிஸ் ப்ராப்ளம் இருந்ததுனாலும் குடல் கொஞ்சம் ஸ்லோவாகும், வீக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமில் மோஷன் வந்து தங்கி தான் போகும், இல்லாட்டி சாப்பிட்ட சாப்பாடு மெதுவாக ஜீரணம் ஆகி தான் பாஸ் ஆகும். அந்த இதெல்லாம் இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் ஃப்ரீக்வெண்ட்டாக வரலாம். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில், அதாவது சிறுகுடல் பாக்டீரியல் ஓவர் க்ரோத்னாலும் இந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ காமனாக ஒரே காரணம்னால இது சொல்கிறது கஷ்டம். பட் சாப்பிட்ட உடனே வருதுன்னா மோஸ்ட்லி டைஜஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் அது இருக்கும். கட்டாயமாக ஒரு தடவை ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு கெட் தெம் டு ட்ரீட் யூ.
ஓகே டாக்டர், கண்டிப்பாக அவருக்கு பதில் கிடைச்சிருக்கும். டாக்டர், இப்போ 60 வயதை கடந்தவங்களுக்கு அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும்? ஏன்னா அப்போதான் இந்த ஜீரண பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான உணவுகள் இருக்கணும் டாக்டர்? 60 வயசை கடந்தவங்களுக்கு பெரும்பாலுமே வந்து சாப்பிட்ட உடனே என்னடா இது நமக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாகவே ஜென்ரல் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். இது 60 வயசுக்கு அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணோன்னா எப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு உடம்புக்கு ஏதாவது நோய் இருக்குது, சப்போஸ் சுகர் இருக்குது. முன்னாடி ஒரு காலர் தான் சொல்லியிருந்தாங்க, சுகர் இருக்குது, மேலங்கீழம் போகும். அது மேலங்கீழம் போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கண்ட்ரோலில் இருந்தால், ஸோ சுகர்னால உங்களுக்கு பிரச்சனை வராது, பட் சுகர் கண்ட்ரோலில் இருக்காததுனால தான் உங்களுக்கு நரம்பு ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், கண் பார்வை ப்ராப்ளம். அதே மாதிரி அதே நர்வ்ஸ் வந்து உங்கள் குடலுக்கும் போகிறது. அந்த குடல் வந்து கொஞ்சம் திடீர்னு ஸ்லோ ஆகிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனா உங்களுக்கு வந்து இந்த பேதி ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிபியும் சரி. ஸோ எந்த மேஜரான இல்னஸ், ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருப்பாங்க. நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது என்னவாக இருக்கும்னா, சுகர் ப்ராப்ளம் இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, பிபி இதை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்ப முக்கியம். டெய்லி வாட்டர் இன்டேக், அதானது நம்ம வந்து இப்போது ஒரு ஏர் கண்டிஷன்டு ரூமில் இருக்கோம்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 1.5 to 2 liters 2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். ஃபைபர் இன்டேக் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நேச்சுரலாக வர ஃபைபர் எல்லாமே ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், காய்கறி வகைகள் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதை நேச்சுரலாகவே கன்சியூம் பண்ணோன்னாலே மோஷன் நார்மலாக இருக்கும், நமக்கு பசியும் எடுக்கும், அண்ட் சாப்பிட்ற சாப்பாடும் கரெக்டாக ஜீரணம் ஆகும். டைம்லி மீல்ஸ் ரொம்ப முக்கியம். அதானது வயிறை காய போட்டுட்டு ஒரே அடியாக ஒரு லஞ்சு ஸ்ட்ரெயிட்டாகவே 2 மணிக்கு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் பண்ணுறது, அது வந்து ஜாப் ரிலேட்டட் ஹெசார்ட்னால. இப்போ ஒரு காலர் சொன்னாங்க வேலை டைமுக்கு பார்க்காததுனால இந்த மாதிரி ப்ராப்ளம், அதெல்லாம் வந்து நம்மளே அவாய்ட் பண்ணால் நல்லது. ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக. ஸோ ஸ்நாக்ஸ்னு சொன்னாலே நம்ம வந்து பஜ்ஜி, போண்டா, முறுக்கு, தட்டை, கச்சோரி அந்த மாதிரி தான் யோசிக்கிறோம். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து இந்த ஸ்நாக்ஸ்னால தான் இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி ஃப்ரீக்வெண்ட் வாக்ஸ் ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 30 நிமிஷம் டெய்லி ரெகுலர் வாக்கிங். இதை வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து முட்டி வலி, இந்த வலின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து படி ஏறுறது பற்றி பேசல, ஜஸ்ட் லெவல் கிரவுண்ட், நார்மல் கிரவுண்ட், வீட்டுக்குள்ளேயே ஒரு 25 to 30 minutes நடந்தாங்கனாலே இட்ஸ் வெரி குட். இதனால என்னன்னா உங்கள் பாடியோட எல்லா மூவ்மெண்ட்டும் இருக்கும், அதே டைமில் குடலோட மூவ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாப்பிட்ட உடனே வந்து படுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு 1 to 2 hours கேப்பை வச்சுட்டு தான் இது பண்ணணும். இதுதான் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எல்லா விதமான அடிக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும். சுகர் அடிக்ஷனும் சரி, இப்போ கரண்ட் இதில் வந்து சுகர் அடிக்ஷன் இஸ் த பிக்கெஸ்ட் அடிக்ஷன். அது தவிர வந்து டொபாக்கோ, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஓகே டாக்டர், நிச்சயமாக இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான பதிலாக இருக்கும். அண்ட் அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், பேசுறேங்க. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை டாக்டர், அதாவது இப்போ B12 இருக்கு இல்லைங்களா டாக்டர்? எஸ். அது வந்து ஒன்லி அனிமல் சோர்ஸ்ல இருந்து தான் வரும்னு டாக்டர் சொல்றாங்க. கரெக்ட். பட் வந்து வெஜிடேரியன்ஸ் வந்து ஹவு குட் தே கெட் விட்டமின் B12? ஸோ ஐ திங்க் ரொம்ப நல்ல கேள்வி இது. இட்ஸ் வெரி 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 குட். ஸோ B12ங்கிறது இஸ் ஏ விட்டமின் விச் இஸ் நெசசரி ஃபார் த பாடி. அதானது ரொம்ப முக்கியம். பட் அதே டைமில் வந்து அதோட இஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக B12 டெஃபிஷியன்சின்னு எப்படி கண்டுபிடிக்கும்னு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ரொம்ப முக்கியம். தெளிவாக சொல்லணுன்னா, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, அனீமியா இருக்குன்னா நம்ம வந்து அதில் 2 விதமான இதுவும் பார்ப்போம். அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கா, இல்லாட்டி B12 டெஃபிஷியன்சி இருக்கான்னு. அந்த இதில் தான் இந்த B12 டெஃபிஷியன்சியே ஆக்சுவலாக கண்டுபிடிப்பாங்க. இல்லாட்டி பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க மறுத்து போகிறது, கால் கை மறுத்து போகுது அந்த மாதிரி. ஸோ காமனாக வெஜிடேரியன் கம்யூனிட்டியில் இது ஏன் ப்ராப்ளம்னா, சின்ஸ் சைல்டு பர்த்தே அவங்க வந்து B12 கன்சியூம் பண்ண மாட்டாங்க. பட் தே மே கெட் இட் த்ரூ மெனி அதர் சோர்சஸ். ஸோ ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க, டாக்டர் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரையில் சப்ளிமெண்ட் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி மதர்ஸ் மில்க் த்ரூவாகவே வந்திருக்கும். ஸோ இந்த இதில் B12 வந்து இஸ் அன் அப்சார்ப்ஷன் டிபெண்ட் விட்டமின். அதாவது வாட்டர் சால்யூபிள் விட்டமின். நம்ம சாப்பாடு த்ரூவாக மட்டும்தான் போகும். இதே மாதிரி விட்டமின் டி வந்து நம்ம சொல்கிறோம்ல, சன்லைட்டில் எக்ஸ்போஜர் வந்தாலே விட்டமின் டி வந்துடும். அந்த மாதிரி B12 கிடையாது, வாட்டர் சால்யூபிள் விட்டமின். ஸோ நம்ம சாப்பாடில் எடுத்தால் தான் அது பாடியில் அப்சார்ப் ஆகும். நம்ம இன்டேக் இல்லைன்னா அது இருக்காது. B12க்குன்னு 2 சப்பாட்டும் இருக்குது. நம்ம பாடி ஆசிடிட்டி
இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் B12 அப்சார்ப்ஷன். ஸோ ஸ்டமக்கில் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, அது சரியாக இருந்தால் தான் B12 அப்சார்ப்ஷன் இருக்கும். இதே வந்து சிறுகுடலோட கடைசி பகுதியில் போய் தான் ஃபைனலாக அப்சார்ப் ஆகும். ஸோ சிறுகுடலில் ப்ராப்ளம் இருந்தாலும் B12 அப்சார்ப்ஷன் சரியாக இருக்காது. ஸோ நிறைய நான் வெஜிடேரியன்ஸ்க்கும் B12 டெஃபிஷியன்சி வரலாம். ஸோ அவங்க வந்து இறப்பை இல்லைனா சிறுகுடல் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லாட்டி பாக்டீரியாவோட ஓவர் க்ரோத்னால இருக்கும். பட் பொதுவாக சொல்கிறதுக்கு வெஜிடேரியனில் B12 சோர்ஸு கிடையாது. யூ ஹாவ் டு டேக் இட் எய்தர் இன் அ சப்ளிமெண்ட் ஃபார்ம் ஆர் அன் இன்ஜெக்ஷன் ஃபார்ம் ஆர் நான் வெஜிடேரியன் வந்து ஒரே சோர்ஸ் தான் சார். ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஓகே டாக்டர், உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம வந்து நம்மளை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம், ஆரோக்கியமாக வச்சுருக்கோம், அதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்பேனையே வந்து நிர்ணயிக்கும். ஸோ அப்படி இந்த சேஃப் ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஃபுட் சேஃப்டி டேக்கு நீங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ ஃபுட் சேஃப்டி டே அண்ட் உணவே மெடிசின். ஸோ ஃபுட் அஸ் மெடிசின்னு சொல்கிறது வந்து ட்ரீட் யுவர் ஃபுட் அஸ் மெடிசின். அதானது தேவைப்பட்ட அளவுக்கு சாப்பிடுங்க, ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடாதீங்க, சாப்பிடாமல் இருக்காதீங்க. டோன்ட் ஃபாலோ எனி ஆஃப் த ஃபேட் டயட்ஸ். இப்போ காமனாக ஒரு OMAD 1 meal a dayன்னு வந்திருக்கு, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் ஏபிள் டு பேலன்ஸ் யுவர் மீல் வெரி குட். ஸோ லாஞ்சிவிட்டி மேடம் சொல்கிற மாதிரி இப்போது அதானது நல்ல ஒரு லைஃப் வாழறதுக்கு, லாங் லைஃப் ஹெல்தி லைஃப் வாழறதுக்கு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம ஆன்செஸ்டர்ஸ் முன்னோர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அதே மீல் தான் சாப்பிட்டுருந்தாங்க. நம்மளை மாதிரி மாலு போய் ஒரு ஃப்ரைஸு பர்கர் பீஸா அந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட மாட்டாங்க. ஸோ டயட்டில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிறது ரொம்ப முக்கியம். பேலன்ஸ்டு மீல் ரொம்ப முக்கியம். பேலன்ஸ்ட் மீலோட மீனிங்கே என்னதுன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தவிர ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸும் ரொம்ப முக்கியம். இதே டைமில் நம்ம குடலுக்கான முக்கியமான ஃபைபர், ஸோ ஃபைபர் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த பவல் மூவ்மெண்ட்டே இருக்கும். ஃபுட் சேஃப்டி டேக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணுன்னா ப்ளீஸ் என்ஷுர் குட் அண்ட் சேஃப் ஃபுட். ஸோ சேஃப் ஃபுட்னால் என்னதுன்னா நம்ம ஹேண்ட் வாஷிங், கையை சுத்தமாக வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே சுத்தமாக தயார் பண்ணியிருக்காங்களா அதை செக் பண்ணணும். வெளியில் வாங்குகிற ஸ்டோர்டு ஃபுட்டு இல்லைனா பேக்ட் ஃபுட் ஏதாவது இருக்குன்னா FSSAI அதானது ஃபுட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் படி அக்ரெடிட்டேஷன் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம யூஸே பண்ணோம். இப்போது இருக்கிற ப்ராப்ளம் என்னதுன்னா நம்ம பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, ஃபுட் சப்ளை செயின் இஸ் கரண்ட்லி லிமிட்டெட். வார்ஸ்னால இருக்கலாம், பல ப்ராப்ளம்னால இருக்கலாம். பட் நம்ம என்ன என்ஷூர் பண்ணோன்னா என்ன சாப்பிட்றோன்னாலும் குக்டாக இருக்கணும், இல்லாட்டி சேஃபாக வாஷ் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். குழந்தைக்கு கொடுக்குற ஒரு பால்லேருந்தும் சரி தண்ணியும் சரி பாயில்டாக இருக்கணும். ஸோ சாப்பிட்ற பாலும் ஷுட் பி பாஸ்சரைஸ்ட், இல்லாட்டி பாயில் பண்ணி தான் எடுத்துக்கணும். வாட்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பாயில் பண்ண வாட்டர் தான் நம்ம எடுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம் டு அவாய்ட் ஆல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஜெர்ம்ஸ் விச் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் டு ஃபுட். அதானது சாப்பாடுலேயே வர இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு. ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்மளுடைய லாஸ்ட் நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இருந்து? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், நான் மின்ட்லேருந்து ராஜா பேசுகிறேன் சார். எஸ் சார், சொல்லுங்கள் சார். இரவு எத்தனை மணிக்கு சாப்பிட்டு தூங்கணும்? ஓகே, ஸோ நம்ம சாப்பிட்றது தூங்கிறது ஒரு சைக்கிள். நல்ல கொஸ்டினாக கேட்டிருக்கீங்க. நார்மலாக தூங்கிறது வந்து நைட்டில் தான். பட் நிறைய பேர் வந்து இந்த நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறதுனால நம்ம ஹியூமன் பாடி வந்து ஒரு மஷின் மாதிரி அதுக்கு பழகிடும். ஸோ என்னென்னா எப்போ சாப்பிடணும் எப்போ தூங்குறதோட ஒரு ஜென்ரல் ரெகுலேஷனாக ஒரு லைஃப் ஸ்டைல் ரெகுலேஷனாக சொல்லணுன்னா 7 hours 7 மணி நேரம் இல்லாட்டி 8 மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து சப்போஸ் 10 மணி படுத்துட்டு 5 மணி எழுந்துக்கிறீங்க, இல்லைனா 6 மணி எழுந்துக்கிறீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. இல்லாட்டி 12 மணிக்கு படுத்துட்டு 7 மணி 8 மணிக்கு எழுந்துக்கிறீங்கனாலும் ஓகே. டிபெண்ட்ஸ், அதானது ஸ்கூல் டைம்லேருந்தே எப்படி பழகியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடி அட்ஜஸ்ட் ஆகிடும். டிப்பிக்கலாக ஒரு காமனாக ஏன் சொல்லுவாங்க சீக்கிரமாக படுத்துங்க சீக்கிரமாக எழுந்துக்குங்க, ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ்னால் நம்ம பாடியில் இருக்கிற இந்த நேச்சுரலான ஒரு ஸ்டிராய்டு ஹார்மோன் வந்து ஏர்லி மார்னிங், அதான் 4லேருந்து 5 மணிலேருந்து பீக் ஆகும். அது பீக் ஆகிச்ச நம்ம நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பீக் ஆகும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு வாக்கு போனீங்க, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிங்க, இல்லாட்டி சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஜீரணமும் பெட்டர் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் இதே டைமில் நீங்கள் வந்து பழகிட்டீங்க
லேட்டாக படுத்துன்னு லேட்டாக எழுந்துக்கிறது இல்லாட்டி சீக்கிரமாக படுத்துன்னு சீக்கிரமாக எழுந்துக்கிறதும் பழகிட்டிங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். முக்கியமான இது என்னதுன்னா ஒரு நோயை தடுக்கிறதுக்கு தூக்கமோட குவாலிட்டி இருக்கிறது நல்லது. அந்த தூக்கம் வந்து மினிமம் 7 hours 7 மணி நேரம் இருக்கிறது இஸ் குட். தண்ணி எவ்வளோ சார் குடிக்கலாம் நைட் நேரத்தில் சாப்பிட்டு? நைட்டு சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அவாய்ட் பண்ணோம் சார். பிகாஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன்னால் தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். பட் சாப்பிட்டு தான் ஆனோம், மருந்து மாத்திரை ஏதாவது இருக்கணும், ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னா ஒரு 100 ml இல்லைன்னா 200 mlக்கு மேலே வேண்டாம் சார். நன்றி சார், உங்கள் விளக்கம் தெளிவாக இருந்துச்சு சார், விரிவாகவும் தெளிவாகவும் இருந்தது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இரைப்பை குடல் மருத்துவர் அதாவது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திக் நடராஜன் அவர்கள் தான் இருந்தாங்க. நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும். அண்ட் இன்னைக்கு இந்த ஃபுட் சேஃப்டி டேக்காக பல விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ரெயின்போவில் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் இருந்தது, நமக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ வெரி மச்.